பாரதி சீரியல் அடுத்த புறமல பார்த்தீங்கன்னா விஜயகுமாரன் நிவின் 3 பேரும் சேர்ந்து பயங்கரமா பிளான் பண்றாங்க. அப்ப பசுபதி பையனை கடத்தி அவங்ககிட்ட இருந்து எப்படி பத்திரத்தை வாங்கி நம்ம அத்தைகிட்ட கொடுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அவங்க பிளான் பண்ண மாதிரியே பசுபதி பையன் வெளிநாட்டுல இருந்து சென்னைக்கு வர்றாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு விஜயகுமாரன் நிவின் 3 பேருமே மாஸ்க் அணிஞ்சுக்கிட்டு அந்த பையனை ஆள் வச்சு கடத்திடுறாங்க. பசுபதியும் இவ்வளவு நேரம் ஆகியும் தன்னுடைய பையன் வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு ரொம்பவே துடிச்சு போறாங்க. அடுத்து விஜய் வீடியோ கால் பண்றாங்க. விஜய் பசுபதிக்கு மிரட்டல் விடுறாங்க. நீ எவ்வளவு தேனாலும் உன் பையன் உனக்கு கிடைக்க மாட்டான். இப்ப அவன் எங்களுடைய கஸ்டடியில் இருக்கிறான். நான் சொன்ன மாதிரி நீ கேட்டா மட்டும்தான் உன் பையனை நாங்கள் உயிரோடய விடுவோம், இல்லைனா இப்பவே அவனை போட்டு திருட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு பசுபதி பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. கேட்டாலும் தரேன், தயவு செய்து என் பையன் மேல ஒரு துரும்பு கூட படக்கூடாது, தயவு செய்து என் பையனை உயிரோட விட்டுரு அப்படின்னு சொல்றாங்க. நான் சொன்ன மாதிரி அந்த பத்திரத்தை நீ என்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பத்திரம் என் கைக்கு வந்தா மட்டும்தான் உன் பையனை உங்ககிட்ட விடுவான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வேற வழி இல்லாம தன்னுடைய பையனுடைய உயிர் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அந்த விஜய் கிட்டே கொடுத்துறாங்க. அடுத்து விஜய் அவங்க சொன்ன மாதிரி பசுபதி பையனை விட்டுறாங்க. அடுத்து 3 பேரும் சேர்ந்து அந்த பத்திரத்தை எடுத்துட்டு போயிட்டு காவிரியுடைய அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. அந்த பத்திரத்தை பார்த்ததுமே காவிரியுடைய அம்மா பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இவ்வளவு நாளும் நாங்க கட்டி காப்பாத்தின சொத்து எங்களை விட்டு போயிடுச்சுன்னு நினைச்சப்பா, ஆனா நீங்க 3 பேரும் சேர்ந்து இந்த சொத்தை எங்களுக்கு மீட்டு எடுத்து கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் விஜய் தான் சொல்லிட்டு விஜய ரொம்பவே பெருமையா பேசுறாங்க. இதை கேட்க முடியாத கங்கா பயங்கரமா டென்ஷன் ஆகி, நீ என்னமா நினைச்சுக்கிட்டு இருக்க, என் வீட்டுக்கு இருந்தாலும் நைட்டு ஃபுல்லா வராம அவங்க கூட கஷ்டப்பட்டு இந்த பத்திரத்தை மீட்டு எடுத்து வந்திருக்காரு, ஆனா நீ புகழ்றது மட்டும் விஜயம் மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட பயங்கரமா கோவப்படுறாங்க. இதை பார்த்துட்டு அவங்க அம்மாவோ இவனடே இது மாதிரிலாம் நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. கங்கா இது மாதிரிலாம் பேசுறதை கேட்டு காவேரியும் பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காவேரி யோசிக்கிறாங்க, இதுக்கு மேலே இருந்தா நம்ம கங்காக்கா லைஃப் தான் வீணா போகும், நம்ம இதுக்கப்புறம் விஜய் கூட்டிட்டு இந்த விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அடுத்து காவேரி இந்த விஷயத்தை எப்படி விஜய் கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியாம ரொம்பவே வருத்தப்படுறாங்க. பசுபதி இவங்க 3 பேரும் சேர்ந்து நம்ம கிட்ட இருந்தே மிரட்டி இந்த பத்திரத்தை வாங்கிட்டாங்க, இவங்களை எப்படியாவது பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே துடிக்கிறாங்க. அப்பதான் பசுபதிக்கு தெரியுது காவேரி கங்கா 2 பேருமே மாசமா இருக்கிற விஷயம் தெரிஞ்சு, இந்த ஒரு விஷயம் போதும், இந்த விஷயத்தை வச்சு அவங்கள எங்க அடிச்சா வலிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது, இந்த ஒரு விஷயம் போதும், இதை வச்சு அவங்கள கதற துடிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. கங்கா வயிற்றுலயும் காவேரி வயிற்றுல உள்ள 2 குழந்தையுமே அழிச்சுட்டா அதுவே அவங்க குடும்பத்துக்கு பெரிய அடியா இருக்கும். சொத்து போன விஷயத்தை விட அவங்களுடைய குழந்தை விஷயம் தான் அவங்களுக்கு பயங்கரமா பதிலடி கொடுக்கும். அதை நினைச்சு அவங்க கதறி அடுகுவாங்க. அதனால 2 பேரும் வயிற்றுல இந்த குழந்தைய அழிக்கணும்னு சொல்லிட்டு பசுபதி பிளான் பண்றாங்க.